கைஸ், அடிச்சு ஆனா திரும்ப பாக்குறீங்க. ரொம்ப போரா இருக்குல்ல. இதான் டைம் ஆஃபரா? இதெல்லாம் பார்த்தா நான் வேற எங்கேயாவது போக வேண்டாம். ஜிபிஎஸ் அண்ட்ரஸ் பற்றி எனக்கு ஒரு இது தோணுது கைஸ். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜிபிஎஸ் அண்ட்ரஸ் போடுங்கன்னு. இல்லைனா கிராணி கேம்ப்பு பெண்டிங்கில் இருக்குது, அது முடிக்கலாம். இல்லை அதுக்கு போல வந்து ஸ்பைடர் ஃபைட்டர் பார்ட் 3 அது முடிக்கலாம். நீங்கள் எது வேணும்னு கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன். இதெல்லாம் உண்மையே வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ அம் லீவிங் த ஆஃபர். No, I am really leaving the offer. Yes, Pooh, I am really leaving the offer. Special offer நீங்க தர மாட்டீங்க. நான் போறேன். Bye. அடுத்த மிஷன் போவோம். ஓகே. இதான் கடைசி மிஷன். அடுத்த முடிஞ்சானே. மிஷன். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. அசால்ட்டா முடிக்கிற மாதிரி இருக்கணும். சொல்லுங்க. போக முடியாது, இப்படி கூட போக முடியாது. சரி போவோம். மிஸ்டேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். இவன் மேலே அடிக்கலாமா? இருங்க. ஐயோ அந்த சைடு இந்த சைடு போட்டு காலையிலே நான் எஸ்கேப் போயிட்டான். புரியல எனக்கு புரியல. என்னடா போடுறாங்க? வெடிக்குது. வெடிக்குது அவனுக்கு போட்டாலே ஹெட்ஷாட்டு. நீ எத்தனை வெப்பன்ஸ் வேணா வச்சுக்கோட, நான் ஒரு வெப்பன்லேயே ஒன்று அடிச்சிடும், நொறுக்கி எடுத்துருவேன். நம்ம போவோம். நம்மகிட்ட வந்து இது இருக்கு, கடுப்பாக்கட்டி வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இதை அடிச்சு அதில் உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே போய் பார்த்தா முடியல. இங்கே எதுவும் சேர்த்துவோம். அங்கே அந்த சைடு போக பார்ப்போம். இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இப்படி போயிட்டு அப்படி அங்கே போவோம். இங்கே ஜம்ப் பண்ணி அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே போவோம். ஐயோ என்னடா பண்ணுறீங்க? 2 பேரும் டியூன் அட்டாக்னா சினிஸ்டர் 6 அடி நீங்களாம். ஒன் ஹீரோ வர்சஸ் ஆல் எனிமீஸ்லாம் பண்ண முடியாதுடா. ரொம்ப சீட்டிங்கடா. உங்களெல்லாம் தனித்தனியாக வச்சு தான் உங்களை சாடிக்கணும், இல்லைனா என்னை போட்டு தள்ளிங்க. போவோம். இதுதான் உடைக்க முடியல கைஸ். எனக்கு இது உடைச்சது தான் நல்லா இருக்கும். ஆனால் இதில் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா. பிடிக்கலன்னா ரெக்கல் ஆட் போடுங்க, பிடிச்சிருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் அப்பா ஏதோ போடுங்க கைஸ், எமோஜி போடுங்க கைஸ். ஆனால் ஏதாவது தெரியும். பிடிக்கலன்னா ரெட் ஆட்டு, பிடிச்சிருந்தா வேறு ஏதாவது ஒரு எமோஜி போடுங்க. ஐ லைக் இட் ப்ரோ அப்படின்னு சொல்ல மாதிரி. ஓகே போவோம். ஓகே முடிச்சுட்டா கைஸ். நான் தான் எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஒன்றுமே போட மாட்டேங்கிறான் கைஸ். வேஸ்டட் ஃபுல்லாக இருக்கானே. அங்கே போகலாம். போடு.
இங்க ஒரு ஃபேன் முடிக்கலாம். ஐயோ டேய் நான் பின்னால வந்து குத்துறியா? நான் தளபதி ஃபேன்டா, தளபதி. டேய் நான் எந்தக்கு தைரியம் இருந்தா தளபதி ஃபேனே வந்து என்ன அடிப்பேன். நீ யார் விடுறா அவனை போட்டு தாக்குறா விடுறா. தளபதி ஃபேனே அடிப்பியாடா? தளபதி ஃபேன்னா எவ்வளோ பெரிய பவர் தெரியுமாடா? டேய் என்ன வந்து காமெடிக்க முடியாது பண்ணலையே. அதனால நான் வந்து தளபதி ஃபேன் தான். தளபதி ப்ளஸ் இன்னொருத்தர் ஃபேன் தான். ஆனால் நான் வந்து தமிழ் ஆக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஸ்பைடர்மேன் தான் என் ஃபேன். இதில் எடுத்துட்டு போட்டுக்கிட்டு அப்படியே போய் இங்கே ஓடு சீக்கிரம் ஓடு. ஏய் முடிஞ்சா வாடா, முடிஞ்சா வா. உன்னை வரவே முடியாதா. ஓகே போ. ஸோ இதை முடிச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இது பார்த்துக்கோங்க. அதுக்கு இல்லை கைஸ், இது ஒன்று முடிச்சுட்டு கைஸ் ரூமு இது முடிச்சுட்டு கைஸ் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா நான் இன்னும் நிறைய கேம் பிளே போடலதாகவும் ஷார்ட்ஸ் போடுறதாகவும் எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, மறக்காம சேனல் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இது வேணாம் கைஸ், வேணாம் இது முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இன்னும் நிறைய கேம் பிளே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஜிகே சான் ரைஸு, அடுத்து கிராணி கேம் பிளே 1, அடுத்து கிராணி கேம் பிளே 2 கிராணி மோடில் விளாட்ற பிளானில் இருக்குது. இப்போ நம்ம கிராண்ட் மோடில் விளாடி நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, நீ கிராணி சேலஞ்ச் பண்ணி கிராணி டிக் பண்ணி நம்ம எஸ்கேப் பாரு இன்னொரு மோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 3 பார்ட் 3 நம்ம இன்னும் முடிக்கணும். அடுத்து வேறு என்னன்னா இன்னும் நிறைய கேம் இருக்குது. இன்னும் நிறைய கேம் முடிச்ச பிறகு கிராணி 1 பார்க்கலாம். இன்னும் நிறைய கேம் இருக்குது. பேபி இன் எல்லோ